அதாவது இல்லை என்பது அதனுடைய பொருளாகும். அமங்கலமான வீடுகளுக்கு போகிறோம். அந்த வீடுகளுக்கு போய் திரும்பும் போது போகிறேன் என்றுதான் சொல்லிக் கொண்டு வருவார்கள் இந்துக்கள். ஏன் தெரியுமா? இது மாதிரி அமங்கலமோ கெட்ட காரியமோ இனி உன் வீட்டிலே வராது, அதனாலே நான் வரவேண்டிய அவசியம் இருக்காது, போகிறேன் என்பது அதனுடைய பொருளாகும். நல்ல காரியம் நடக்கின்ற வீடுகளுக்கு நாம் போகிறோம். அப்படி போய் திரும்பும் போது போய் வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டு வருவோம். அதன் பொருள் இன்னும் பல நல்ல காரியங்கள் உன் வீட்டிலே நடக்கும், நானும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்பதாகும். மங்களமான செய்திகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் மனிதனுடைய மனோபாவம் மாறுகிறது, மனிதனுடைய முகபாவம் மாறுகிறது, முகத்திலே ஒரு தனி மலர்ச்சி உண்டாகிறது, வயது குறைந்தது போல தென்படுகிறது. துன்பத்தாலே தானே மனிதன் தளர்ந்து போகிறார், சோகச் செய்திகளாலே தானே மனிதன் இடிந்து போகிறார். அதனாலே மங்களமான வார்த்தைகளையே அதிகமாக அவன் காதிலே விழும்படி வைப்பதுதான் இந்து மதத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாகும்.